இந்த சம பாருங்க. 800 ரூபாய் அசல் தொகைக்கு 20 ஆண்டுகளில் வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஸோ ஆண்டு வட்டி வீதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20%. ஒரு வருஷத்துக்கு நமக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் கொடுத்துருக்கான். ஆனா இவன் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட சொல்றான். அதுவும் ஒரு வருஷத்துக்கு கணக்கு. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு இருக்கு? 2 அரையாண்டு இருக்கு. நான் இது 2ஆல டிவைட் பண்ணா ஒரு அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்னா 10% எனக்கு வட்டி கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் பிரின்சிபல் எழுதிக்கிறேன். 8000 rupees வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். ஒரு வருஷத்துல 2 ஆஃப் இருக்கு, 2 அரையாண்டு இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ 10%னா நமக்கு அசல்ல ஒரு டிஜிட் தள்ளி நமக்கு புள்ளி வச்சா போதும் 10% கிடைச்சிடும். இதுதான் 800 ரூபாய் தான் 10%. அப்போ நான் 800 நான் இங்கேயே எழுதியிருக்கேன். ஸோ இங்கேயும் எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அரையாண்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் அரையாண்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் அரையாண்டு நீங்க கண்டுபிடிக்கும் போது இது லெஃப்ட் மெத்தட்னு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த ட்ரீ மெத்தடுக்கு இதுக்கு பேர் ட்ரீ மெத்தட் தான் நம்ம பார்க்குறோம். இது நான் சொல்லியிருக்கேன் நிறைய முறை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு லெஃப்ட் மெத்தட். செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது இதுக்கு லெஃப்ட்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கு. ரைட்லாம் முதல் அரையாண்டு இருக்கு. அதுக்கு 10% நம்ம எடுக்கணும். இதுதான் வட்டிக்கு வட்டி. அதான் இதுக்கு பேர் கூட்டு வட்டி. ஸோ இந்த 800க்கு 10% பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு கிடைச்சிடும். 80 ரூபாய் கிடைக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 800 1600 ஒரு 80 1680 ரூபாய் வட்டி கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 10,000 அசல் மீது 4% வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இங்க கேட்கறது மொத்த தொகை. மொத்த தொகை அப்படின்னு சொன்னா பிரின்சிபல் கூட்டல் ரைட்டுங்களா இன்வெஸ்ட். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அந்த மொத்த தொகை அப்படின்றது. ரைட்டுங்களா? ஓகே. இப்போ பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 4% வட்டி வந்து சொல்லியிருக்கான். ரைட்டுங்களா? அவன் ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ண சொல்லியிருக்கான். அது வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை போட்டு சொல்லியிருக்கான். அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஒரு வருஷத்துல 2 அரையாண்டு ரைட்டா? அந்த 4% 2ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு அரையாண்டுக்கு எவ்வளவு வரும்? அரையாண்டுக்கு 2% வட்டி வரும் நமக்கு அரையாண்டு. ட்ரீ மெத்தட்ல சால்வ் பண்ணாத. ஓகே. பிரின்சிபல் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10,000 rupees கொடுத்துருக்கான். ஒரு வருஷத்துல 2 அரையாண்டுனா 2 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் அரையாண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அரையாண்டு. ரைட்டுங்களா? எத்தனை பர்சன்ட் வட்டி? 2% வட்டி. ஓகே. 10,000த்துல 2% பாருங்க. 10,000த்துல 2%. ரைட்டுங்களா? 00 கேன்சல் பண்ணா 100 into 2 200. ரைட்டுங்களா? அப்போ இங்கேயும் ஒரு 200 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு 200 எடுத்துக்கிறேன். இப்போ லெஃப்ட் மெத்தட்ல லெஃப்ட்ல கத்து என்னங்க? 200 மட்டும்தான். 200ல 2% எடுத்து வந்து 4 ரூபா. ரைட்டுங்களா? மொத்தம் ஆட் பண்ணாங்க 200 400 4 404. வட்டி மட்டுமே நமக்கு 404 ரூபா கிடைக்குது. ஆனா அவன் கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ரைட்டுங்களா? அமௌண்ட்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட். ரைட்டுங்களா? பிரின்சிபல் ஒரு 10,000, இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 404. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ரைட்டுங்களா? பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 404. நமக்கு என்னங்க ஆன்சரா கிடைக்கும்? 10,404ன்றது ஆன்சரா கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 16,000 அசல் மீது 20% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம கிட்ட வட்டி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கான். சரி, ஓகே. இப்ப காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னா நம்ம கால் என்னங்க 1/4 தான் கால். ரைட்டுங்களா? ஸோ 1/4 தான் கால் இன்ட்டு 12 பண்ணோம்னா நமக்கு எத்தனை மாசத்துக்கு ஒரு முறைன்னு கிடைச்சிடும்? 3 மாசத்துக்கு ஒரு முறை அப்படி வட்டி வந்து சேர்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். 9 மாசத்துல எத்தனை 3 மாசங்கிறது 3 மாசம். இப்போ இன்டர்வல் வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் வரும். ரைட்டுங்களா? அதே வருஷத்துக்கு தான் 20% வட்டி. நம்ம கேட்டுக்கிறது காலாண்டுக்கு. ரைட்டுங்களா? 1/4. அப்போ ஒவ்வொரு மாசமும் 5% எனக்கு வட்டி கிடைக்குது. ரைட்டுங்களா? 3 இன்டர்வல் 5% வட்டி. ஸோ இதை வச்சுதான் இந்த சம் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? அசல் 16,000 கொடுத்துருக்கான். ரைட்டுங்களா? 16,000த்துல 5%ன்றது எவ்வளவு பாருங்க. நான் இங்க எழுதுறேன் 16,000 into 5%. ரைட்டுங்களா? ஸோ 00க்கு 00 கேன்சல்லாம் 0 5030க்கு 0 மிச்சம் 3 ஒரு 5 5 5 3 8 800 ரூபா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இதை 3 இன்டர்வல் வந்து பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காலாண்டு, செகண்ட் காலாண்டு, தேர்டு காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்டர்வலா நான் இதை பிரிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலாண்டுல 800 அதை மற்ற 2 காலாண்டுக்கும் போடணும். இதுக்கும் 800, இதுக்கும் 800. ரைட்டுங்களா? சரி, ஓகே.
செகண்ட் இன்டர்வல் நம்ம எடுக்கும்போது லெஃப்ட்ல என்ன இருக்கோ அதுக்கும் வட்டி சேர்க்கணும். அதுதான் வட்டிக்கு வட்டி கூட்டு வட்டி. ரைட்டுங்களா? ஸோ ரூ. 800 5% பாருங்க 0000 கேன்சல் பண்ணா 8 5 40 ரூபா எனக்கு கிடைக்குது. ரைட்டுங்களா? இப்போ தேர்ட் இன்டர்வல் பார்க்கும்போது இதுக்கு லெஃப்ட்ல என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு காலாண்டு, செகண்ட் காலாண்டு இருக்கு. ரைட்டா? இதுக்கு ரூ. 800க்கு 5%ன்றது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம் 40. ரைட்டுங்களா? இந்த 800க்கு ஒரு 5% 40. இந்த 40க்கு ஒரு 5%. ரைட்டுங்களா? 40க்கு 5%. ஒரு 0 கேன்சல் பண்றேன். 5 இந்த பாயிண்ட் நம்ம கேன்சல் பண்ணா நமக்கு 2 கிடைக்குது. ரைட்டுங்களா? ஸோ 2. ரைட்டுங்களா? இப்போ டோட்டலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதாங்க. 800 800 800 இது மூணுத்தையும் ஆட் பண்ணா வருது 2400 கிடைக்குது. இது ஒரு 40 80 120 122. 2400 ஒரு 122 2522 ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சரா கிடைக்குதுங்க. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. 32,000 வந்து பார்த்தீங்கன்னா அசல் தொகைக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் மொத்த தொகை தொகைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் அமௌண்ட் தான் கேட்குறான். தொகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தாங்க 20%. ரைட்டுங்களா? 20% காலாண்டுக்கு என்னங்க 1/4. ரைட்டுங்களா? 1 நாள் 5 ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை 5% எடுத்துக்கும். ரைட்டா? இன்டர்வல் மொத்தம் எத்தனை காலாண்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னா அது 9 காலாண்டுனா 12 இன்ட்டு 1/4. ரைட்டா? 3 நாங்க 12. ரைட்டுங்களா? அப்போ 9 மாசத்துல நமக்கு 3ஆல பெருக்குனா 3 3 9 3 இன்டர்வல் கிடைக்கும். ரைட்டுங்களா? 5% 3 இன்டர்வல். ஸோ இத இன்னொரு மெத்தட்ல பார்க்கலாம். இது ரேஷியோ மெத்தட்ல வந்து பார்க்க போறோம். சரி ஓகே. 5% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாருங்க 5/100. ஒரு 5 5 2 5 10. ரைட்டுங்களா? ஸோ 1/20 நமக்கு கிடைக்குமா? ரைட்டுங்களா? ஸோ இது எத்தனை இதை கூட்டுங்க 21/20ன்னு கிடைக்கும். 3 காலாண்டு வரதுனால இதை நான் வந்து கியூப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? 20 கியூப் பண்ணா என்னங்க கிடைக்கும் 8000 கிடைக்கும். 21க்கு கியூப் என்னங்க கிடைக்கும் 9261. ரைட்டுங்களா? இந்த 8000 தான் வந்து பாத்தீங்கன்னா அவன் கொடுத்திருக்கிற 32,000. 32,000 ரைட்டுங்களா? என்ன கேட்கறான் தொகை தொகைன்னா என்ன கேட்கறான் 9261 9261 இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஓகே. இந்த 30க்கும் இந்த 30க்கும் நான் கேன்சல் பண்றேன். 1 8 8 4 8 32. ரைட்டுங்களா? அப்போ 9261 இன்ட்டு 4ஆல நான் மல்டிப்ளை பண்றேன். ரைட்டுங்களா? மல்டிப்ளை பண்ணுங்க. 1 நாள் 4 24க்கு 4 மிச்சம் 2 2 8 2 10க்கு 0 1 9 36 36 1 35. ஸோ 37,044ன்றது தான் ஆன்சரா கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 800 அசல் தொகை 10% கூட்டு வட்டி வீதத்தில் ரூபாய் 926.10 மாறும். இவன் என்ன சொல்றேன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே. இப்போ பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 8,000 ஒரு பார்த்துருக்கோம். இன்னொன்னு 9,261 பார்த்துருக்கோம். இது ரெண்டு என்னங்க ஒன்று 20 கியூப் இன்னொன்னு 21 கியூப். ரைட்டுங்களா? ஸோ இதுதாங்க இங்க இப்படி கொடுத்துருக்கான். இப்போ 3 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகளை குறிக்கல. இங்க அரையாண்டுக்கு ஒரு முறைன்றதுனால இது 3 அரையாண்டு அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு அரையாண்டு பிளஸ் 2வது அரையாண்டு பிளஸ் 3வது அரையாண்டு இப்படிதான் கொடுத்துருக்கான். அப்போ 1.5 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷங்க. ஸோ 1.5 வருஷம் ஆகும். இதுதான் ஆன்சரு. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Indus classes.